ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீநிவி ஸ்டடீஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு பாப்புலர் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் மூமெண்ட் அப்படிங்கிற சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த சாப்டரில் வந்து ஃபுல்லாகவே என்ன பார்க்க போகிறோம்னா, மூமெண்ட்னால் என்ன, அதாவது இந்த போராட்டம், இந்த கலவரம், இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது மக்கள் வந்து எந்தெந்த விஷயத்தில் வந்துட்டு அவங்க எதிர்த்து போராடுறாங்க, அவங்க எதிர்த்து போராடுறதுனால அவங்களுக்குன்னு வந்துட்டு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது, அதில் யார் யாரெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து மக்களுக்கு வந்து இந்த மாதிரி மூமெண்ட்டில் எப்படி சப்போர்ட் பண்ணுது, இது எல்லாத்தையும் தான் வந்துட்டு இந்த சாப்டரில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா, பாப்புலர் ஸ்ட்ரகிள் இன் நேபாள் அண்ட் பொலிவியா. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, அதாவது நேபாளும் பொலிவியா, அதாவது நேபாள் பொலிவியா அப்படிங்கிற 2 கண்ட்ரியில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் நடந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ரகிள்னாலே என்னென்னா, எதுலேயோ இருந்து மீண்டு வர்றதுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி தான் வந்துட்டு ஸ்ட்ரகிள். ஓகேங்களா? போராடுவோம் அப்படிங்கிற சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு போராட்டம் தான் ஸ்ட்ரகிள். ஓகேங்களா? ஸோ நேபாள் எதுலேருந்து மீண்டு வர நினைக்கிறாங்க, பொலிவியா எதுலேருந்து மீண்டு வர நினைக்கிறாங்க, அவங்களோட அந்த ஒரு அவுட்கம் என்ன ஆச்சு, அவங்களோட மூமெண்ட்கான அவுட்கம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மூமெண்ட் ஃபார் டெமோக்ரஸி இன் நேபாள். ஓகேங்களா? நேபாள் எதுக்காக போராடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டெமோக்ரஸி, அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு ஜனநாயகம் அப்படிங்கிற ஒன்று வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி போராடுறாங்க. ஓகேங்களா? நேபாள் வந்துட்டு எப்போ பாப்புலர், இந்த மூமெண்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 2006 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? எதுக்கு அப்படின்னா, ரீஸ்டோரிங் டெமோக்ரஸி. ரீஸ்டோரிங் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா, அப்போ ஆல்ரெடி டெமோக்ரஸி இருந்திருக்கு, அந்த டெமோக்ரஸி இடையில போயிருக்கு, அந்த டெமோக்ரஸி திருப்பி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஒரு காலத்தில் டெமோக்ரஸி இருந்திருக்கு, இடையில கொஞ்ச நாள் மன்னராட்சியோ இல்லைனா மிலிட்ரி பவரோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்திருக்கு, திருப்பி வந்துட்டு எங்களுக்கு அந்த டெமோக்ரஸி தான் வேணும் அப்படின்ட்டு மக்கள் வந்து போராடுறாங்க. ஓகேங்களா? இதை தான் வந்துட்டு அந்த ரீஸ்டோரிங் டெமோக்ரஸி. ஓகேங்களா? இப்போ 1990 வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, நேபாள் ஓன் டெமோக்ரஸி, அதாவது 1990 வந்துட்டு நேபாள் வந்துட்டு டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒன்று வந்து கிடைக்கிது. ஓகேங்களா? நான் எப்போ இந்த மூமெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ரீஸ்டோரிங் டெமோக்ரஸி எங்களுக்கு மீண்டும் வேணும் அப்படிங்கிற மூமெண்ட் வந்து 2006 ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் 1990 வந்துட்டு டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒன்று நேபாளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இங்கே என்னென்னா, கான்ஸ்டிடியூஷனல் மொனார்கி இருக்குது, அதாவது கான்ஸ்டிடியூஷனும் அப்ளிகபிள், மொனார்கியும் அப்ளிகபிள். ஓகேங்களா? ஆனால் வந்து மொனார்கி அப்படின்னா கிங் ரூல். ஓகேங்களா? ஆனால் கிங் வந்துட்டு ஒரு பப்பட் மாதிரி, பப்பட் அப்படின்னா வந்துட்டு இந்த கை பொம்மை, அந்த மாதிரி ஒரு மாதிரி இந்த நூல்லாம் தொங்க விட்டுட்டு ஒரு பொம்மை வச்சு ஒரு ஷோ மாதிரி காட்டுவாங்களா, பப்பட் ஷோ. ஓகேங்களா? அந்த பப்பட் மாதிரி தான் வந்துட்டு இந்த கிங்கு. ஓகேங்களா? அதாவது இந்த பொம்மை வச்சு நூல் வச்சு இழுத்து பண்ணுவாங்கல்ல, அதுதான் வந்து அந்த பப்பட். ஓகேங்களா? ஸோ அந்த பப்பட் மாதிரி தான் கிங் இருக்காங்க. ஓகேங்களா? மக்கள் என்ன சொல்கிறாங்களோ, கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதோ அதைப்படி தான் வந்து கிங் வந்து நடந்துக்கிட்டு இருக்காரு. கிங்குக்குன்னு வந்து எந்த ஒரு பவருமே இல்லை, எல்லா பவரும் வந்து எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் இருக்குது, அதாவது மக்கள் யார் யாரை தேர்ந்தெடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த ஒரு பவர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த டயத்தில் அந்த பப்பட் கிங்காக இருந்தவர் யார் அப்படின்னா பைரேந்திரா. ஓகேங்களா? பைரேந்திரா அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு பப்பட் கிங்காக இருந்திருக்காரு. அவர் வந்துட்டு மர்மமான முறையில் வந்து இறந்து போகிறாரு, யாரோ வந்து கொல்றாங்க, மர்மமான கொல்றாங்களா என்ன அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமே தெரில. 2001 வந்துட்டு அவர் மர்மமாக இறந்து போயிடுறாரு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, கிங் கயானேந்திரா அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு புதுசாக வராரு. இந்த கிங், அதாவது பைரேந்திரா இருந்த போஸ்டிங்க்கு கிங் கயானேந்திரா அப்படிங்கிறவர் வராரு. ஓகேங்களா? இவருக்கு என்னென்னா, இந்த டெமோக்ராட்டிக் ரூல் அப்படிங்கிறது பிடிக்கல, அதாவது பைரேந்திரா இருக்கும்போது டெமோக்ரஸியும் இருந்துச்சு, கிங் ரூலும் இருந்துச்சுல. ஸோ இப்போ இந்த கயானேந்திராவுக்கு வந்துட்டு என்னென்னா, இந்த டெமோக்ராட்டிக் ரூல் வந்து பிடிக்கல. ஓகேங்களா? ஸோ என்ன ஆகுதுன்னா, இவர் எப்போ வந்து பதவி ஏற்கிறாரு அப்படின்னா, இவர் 2001 இறந்து போகிறாரு. ஸோ 2001 பதவி ஏற்கிறாரு இவரும். ஓகேங்களா? கயானேந்திரா February 2005 என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த கயானேந்திரா பிஎம்ஐ வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு, பிரைம் மினிஸ்டரை டிஸ்மிஸ் பண்ணார். பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ், மக்கள் தேர்ந்தெடுக்கப்படுற ரெப்ரசன்டேட்டிவ் தான் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா? ஸோ இந்த கயானேந்திரா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 2005 வந்துட்டு இந்த பிரைம் மினிஸ்டரை வந்துட்டு அவரோட பதவியிலிருந்து தூக்கிறார். ஓகேங்களா? ஸோ இந்த தூக்குறதுனால என்ன ஆகுதுன்னா, டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒன்று வந்து நேபாளில் இல்லாமல் போயிடுது, ஃபுல்லாகவே வந்து மொனார்கி, அதாவது மன்னராட்சி மட்டுமே நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா?
இந்த டயத்தில் வந்து மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதாவது முக்கியமான பொலிட்டிக்கல் அரசியல் கட்சிகள்லாம் என்னென்னா 7 பார்ட்டி அலையன்ஸ், அதாவது 7 கட்சிகள், 7 முக்கியமான கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணி மாதிரி வந்துட்டு ஃபார்ம் பண்ணுது. அதை தான் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 7 பார்ட்டி அலையன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸ்பா, ஓகேங்களா, SPA, ஸ்பா, ஓகேங்களா. காத்மண்டு தான் வந்துட்டு நேபாளோட கேபிட்டல். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த SPA, அதாவது இந்த ஸ்பா என்ன பண்ணுறாங்கன்னா 4 நாள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக் அப்படின்னா எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டு, பஸ்ஸு, அப்புறம் எல்லா ஷாப்ஸும் க்ளோஸ் பண்ணுறது, இந்த பந்து இந்த மாதிரி பண்ணுறது, போராட்டம், ரேலிஸ், இந்த ஊர்வலம் அந்த மாதிரி பண்ணுறது தான் வந்துட்டு இந்த ஸ்ட்ரைக், ஓகேங்களா. காத்மண்டுவில் 4 நாள் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. இந்த ஸ்ட்ரைக் வந்து யார் யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா மாவோயிஸ்ட்டும் சப்போர்ட் பண்ணுறாங்க. மாவோயிஸ்ட்டும் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. நம்ம வந்துட்டு மாவோயிஸ்ட்டை வந்துட்டு கிரிமினல்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம், நம்மளோட தேச துரோகிகள் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஆனால் மாவோயிஸ்ட்டு அப்படிங்கிறவங்க வந்துட்டு நேபாளுக்கு வந்துட்டு ஒரு நம்ம வந்து இப்போ நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்துட்டு நம்ம வந்து நல்லா புகழ்ந்து இது பண்ணுவோம். அதே இந்தியன் சோல்ஜர்ஸ் வெளிநாட்டில், அதாவது இப்போ பாகிஸ்தானில் நம்மளோட இந்தியன் சோல்ஜர்ஸ் போயிட்டாங்கன்னா அங்கே பாகிஸ்தான்காரவங்க வந்து நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸை வந்துட்டு தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. இப்போ நம்ம நாட்டில் வந்து தீவிரவாதிகள் அப்படின்ட்டு சொல்கிறாங்கல்ல, இந்த தீவிரவாதிகள் அப்படின்னா யாருன்னா மித்த நாட்டோட சோல்ஜர்ஸை தான் நம்ம நாட்டில் தீவிரவாதிகள் அப்படின்ட்டு சொல்லுவோம், ஓகேங்களா. இப்போ பாகிஸ்தான்லேருந்து ஒரு சோல்ஜர் இங்கே வரானா அவனை நம்ம தீவிரவாதி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஆனால் அவன் யாருக்காண்டி போடுறான்? அவன் நாட்டுக்காண்டி போராடுறான், ஓகேங்களா. அவன் நாட்டில் உள்ளவங்க இந்த சோல்ஜரை வந்து புகழ்வாங்க. ஆனால் நம்ம வந்துட்டு இவனை வந்துட்டு டெரரிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம், ஓகேங்களா. ஸோ இந்த மாவோயிஸ்ட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்ட்ரைக்குக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஏப்ரல் 21 என்ன ஆகுதுன்னா அதே வருஷம் 2005 ஏப்ரல் 21 என்ன ஆகுதுன்னா ப்ரொட்டஸ்டர்ஸ், அதாவது இந்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்கள அவங்களோட எண்ணிக்கை வந்து 3 to 5 lakhs ஆகிடுது, ஓகேங்களா. கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் வந்துட்டு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க, ஓகேங்களா. இந்த மாவோயிஸ்டோட முக்கியமான எய்ம் என்னென்னா இந்த ஒரு மொனார்கியல் கவர்மெண்ட் வந்து இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து யாரோட ரூல் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்கன்னா சாதாரண ஒரு ஃபார்மர்ஸோடையும் ஒர்க்கர்ஸோட, அதாவது இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் இல்லைனா வந்துட்டு டெய்லி வேஜ் ஒர்க்கர்ஸ், இந்த மாதிரி ஒர்க்கர்ஸோட ரூல் தான் வேணும், அதாவது டெமோக்ரஸி வேணும் அப்படின்ட்டு இவங்களோட மெயின் எய்மாக இருக்குது. யாரோடது? மாவோயிஸ்டோடது, ஓகேங்களா. அடுத்தது வந்து இந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த கிட்டத்தட்ட அந்த ரேலீஸு இந்த மாதிரி இது வந்து கண்டக்ட் பண்ண அந்த ப்ரொட்டஸ்டர்ஸோட மெயினான டிமாண்ட் என்ன அப்படின்னா ரீஸ்டோரேஷன் ஆஃப் தி பார்லிமெண்ட், அதாவது பாராளுமன்றம், அதாவது மெம்பர்ஸ், அதாவது மக்கள் செலக்ட் பண்ண அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிட்ட பவர் வேணும் அப்படிங்கிறது, ஓகேங்களா. பவர் டு ஆல் பார்ட்டி கவர்மெண்ட், ஓகேங்களா. அதாவது கவர்மெண்ட் வந்து என்னவா இருக்கணும்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட கையில் இருக்கணும். அப்புறம் வந்து நியூ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி, ஓகேங்களா. புதுசாக வந்துட்டு அசம்பிளி வந்து கிரியேட் ஆகணும், அதாவது அந்த சட்டசபை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சட்டசபை வந்து புதுசாக ஒரு சட்டசபை வேணும், எங்களுக்கு இந்த மொனார்கியல் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒன்று வேணாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, ஓகேங்களா. 24th ஏப்ரல் 2006 என்ன ஆகுதுன்னா இந்த கிங் யார்? நம்மளோட கயனேந்திரா வந்துட்டு எல்லா 3 டிமாண்ட்ஸ்க்கும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. அக்செப்ட் பண்ணோனையும் அந்த 7 பார்ட்டி அலையன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கிரிஜா பிரசாத் கொய்ராலா அப்படிங்கிறவங்கள வந்து அதாவது பிரைம் மினிஸ்டராக வந்து செலக்ட் பண்ணுறாங்க. 2008 வந்துட்டு இந்த மொனார்கி, அதாவது கிங் அப்படிங்கிற ஒன்று இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்துட்டு நேபாள் வந்து டெமோக்ராட்டிக்காக மாறுது, ஓகேங்களா. அதாவது 1990 என்ன ஆச்சு அப்படின்னா மொனார்கி அப்புறம் டெமோக்ரஸி ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருந்துச்சுல. ஆனால் வந்து இப்போ 2008 என்ன ஆயிருந்தா மொத்தமாக மொனார்கி அப்படிங்கிற ஒன்றே எடுத்துட்டாங்க. கிங்கே தேவை கிடையாது, ஒன்லி என்ன தேவைன்னா எங்களுக்கு டெமோக்ரஸி மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் 2015 என்னென்னா நியூ கான்ஸ்டிடியூஷன், புதுசாக ஒரு கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு டிராஃப்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ மக்களோட போராட்டம் வந்து நேபாளில் இந்த மாதிரி ஒரு புது கான்ஸ்டிடியூஷன் அது மட்டும் இல்லாமல் அவங்க டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக மாறுறதுக்கு ஹெல்ப் ஆகிருக்கு, ஓகேங்களா. அடுத்தது என்ன அப்படின்னா
பொலிவியாவில் என்ன பிரச்சனை அப்படின்னா அதை வந்து டைரெக்டாக சொல்லணும், பொலிவியா வாட்டர் வார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இங்கே என்ன ஒரு முக்கியமான பிரச்சனைனா ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் வாட்டர். அதாவது மக்களுக்கு ஒரு சாதாரண மனுஷனுக்கு முக்கியமான ஒரு தேவையே என்னென்னா தண்ணி தான். தண்ணி இல்லாமல் வந்துட்டு ஒரு மனுஷன் 5 நாள் உயிர் வாழ்கிறது கூட ரொம்பவே கஷ்டம். சாப்பாடு இல்லாமல் அவன் ஒரு மாதத்துக்கு மேலே கூட உயிர் வாழலாம். ஆனால் தண்ணி இல்லாமல் ஒரு வாரத்துக்கு மேலே, அதாவது ஒரு வாரத்துக்குள்ளேயே அவனால் வந்துட்டு உயிர் வாழ முடியாது. ஸோ இந்த மாதிரி தண்ணியவே வந்துட்டு அதிகமான விலைக்கு விற்கிறதுனால என்ன பிரச்சனை வந்துச்சு பொலிவியாவில் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, பொலிவியா வந்துட்டு ஒரு லாத்தின் அமெரிக்கன் கண்ட்ரி. ஓகேங்களா, லாத்தின் அமெரிக்கன் கண்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே ஒரு புவரான கண்ட்ரி. ஓகேங்களா, வேர்ல்டு பேங்க்கிட்ட இந்த பொலிவியா கவர்மெண்ட், அதாவது வேர்ல்டு பேங்க் அப்படின்னா கடன் வந்துட்டு கொடுக்கும். எந்தெந்த கண்ட்ரிக்கு கடன் தேவையோ அந்தந்த கண்ட்ரிக்கு கடன் வந்து வட்டியோடு கொடுக்கும். ஓகேங்களா, பொலிவியா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா வறுமையின் காரணமாக நிறையா லோன் வந்துட்டு வாங்கியிருக்கு எங்கள் வேர்ல்டு பேங்க்கிட்ட. வேர்ல்டு பேங்க் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு உங்களோட லோன்ஸ் எல்லாத்தையும் திருப்பி கொடுங்க, இல்லைனா வந்துட்டு உங்கள் பொலிவியாவில் இருக்கிற அந்த முனிசிபல் வாட்டர் சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வாட்டர் சப்ளை பைப்லேருந்து தண்ணி வரும்ல, அந்த தண்ணி எல்லாத்தையும் ப்ரைவேட் கம்பெனிஸ்ட்டை வந்துட்டு கொடுத்துருங்க. அதாவது மல்டிநேஷ்னல் கார்பரேஷன்ஸ்கிட்ட கொடுத்துருங்க, ப்ரைவேட் கம்பெனிஸ்ட்டை கொடுத்துருங்க. நாங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு அந்த தண்ணியை வந்து காசுக்கு விற்றுட்டு நாங்கள் எங்களோட மணியை வந்துட்டு, அதாவது வேர்ல்டு பேங்க்கோட கொடுக்க வேண்டிய லோன்ஸை வந்து நாங்கள் திருப்பி வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பொலிவியா கவர்மெண்ட்டும் இதை வந்து அக்செப்ட் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ இந்த டயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா வாட்டர் ப்ரைஸு, தண்ணியோட ரேட் வந்து கிட்டத்தட்ட 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, ஒரு மாதத்துக்கு வந்து வாட்டர் பில் மட்டும், தண்ணி பில்லு மட்டும் 1000 ரூபா வருது. ஆவரேஜ் இன்கம் ஒரு சாதாரண ஒரு வீட்டில் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு சம்பளம், எவ்வளோ வந்துட்டு இன்கம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா 5000 தான் பொலிவியாவில் இருக்குது. அதாவது ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் எவ்வளோ இன்கம் அப்படின்னா 5000 தான். அதில் 1000 ரூபா மட்டும் தண்ணிக்கு மட்டுமே போயிடுதுன்னா அப்போ மக்கள் வந்துட்டு அவங்க என்ன எவ்வளோ சாப்பாடுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, மித்தபடி கரண்ட்டு பில்லு, அவங்க வீடு ரெண்ட்டு, அப்புறம் பிள்ளைங்க ஸ்கூல் ஃபீஸு, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பார்க்கையில அவங்களால வந்து சமாளிக்க முடியலை. ஓகேங்களா, இப்போ ஜான்வரி 2000 என்ன பண்ணுறாங்கன்னா நியூ அலையன்ஸ் ஆஃப் தி லேபர் அண்ட் ஹியூமன் ரைட்ஸு, அப்புறம் கம்யூனிட்டி லீடர்ஸ், இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா 4 நாள் ஸ்ட்ரைக் வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா, 4 நாள் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட் என்ன 4 நாள் ஸ்ட்ரைக் பண்ணவும் இது சரியாக வராதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்துட்டு இந்த வாட்ரு ப்ரைவேட்டைசேஷன் வந்துட்டு நாங்கள் கேன்சல் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை போகவும் மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா சரி இந்த ஸ்ட்ரைக்கை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரைக்கை வந்து நிப்பாட்டி வைக்கிறாங்க. ஓகேங்களா, ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா திருப்பி வந்துட்டு இவங்க வந்து எந்த ஒரு நடவடிக்கைகளும் எடுக்கலை. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி இந்த ஸ்ட்ரைக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. திருப்பி ஸ்டார்ட் பண்ணவும் கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சுன்னா ப்ரூட்டல் ரெப்ரெஷன், அதாவது லத்தி சார்ஜ் அடிச்சிடுச்சு. அதாவது லத்தி சார்ஜ்னால் போலீஸ் வந்து கண்ணாப்பின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்களை, அதாவது அந்த ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டவங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சுட்டு கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிப்ரவரி மந்தில் வந்துட்டு நடக்குது. அதாவது ஜான்வரியில் வந்துட்டு 4 டேஸ் ஸ்ட்ரைக் நடக்குது. ஒரு மாதமாக வந்துட்டு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததுனால திருப்பி வந்துட்டு பிப்ரவரியில் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் வந்துட்டு அடிதடியில் இறங்குது. ஓகேங்களா, அடிதடியில் இறங்கினாலும் யாரும் விட்டு கொடுக்குறதா இல்லை, மக்கள் விட்டு கொடுக்குறதா இல்லை. ஸோ ஏப்ரலில் என்ன பண்ணுறாங்கன்னா மார்ஷியல் லா வந்து இம்போஸ் பண்ணுறாங்க. மார்ஷியல் லா அப்படின்னா இராணுவ சட்டம்னா வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை தான் வந்து மக்கள் கேட்கணும். அவங்களா வந்து தனியாக வந்து எங்கேயும் வந்துட்டு கூட்டம் கூடக்கூடாது. மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எந்த ஒரு ப்ரொட்டஸ்ட்டும் பண்ணக்கூடாது. ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் வந்து அவங்க இஷ்டத்துக்கு யாரை வேணால் சுட்டு கொல்லுவாங்க, யாரை வேணால் கொல்ல அவங்களுக்கு வந்து உரிமை இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மார்ஷியல் லா வந்து இம்போஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு மக்கள் இப்பயும் வந்துட்டு என்ன பண்ணலன்னா தயங்கவே இல்லை, மக்கள் வந்து விட்டு போகவே இல்லை. நாங்கள் என்ன நடந்தாலும் நாங்கள் இங்கே தான் இருப்போம். எத்தனை பேரை சுட்டுக்கொள்ள முடியும், எத்தனை பேர் அடிக்க முடியும், எத்தனை பேரை நாட்டை விட்டு துரத்த முடியும், ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. எல்லாரும் யூனிட்டி இஸ் த ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒன்று நின்று போராடுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எம்என்சி வந்துட்டு
அதாவது அந்த மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் என்ன பண்ணுதுன்னா, அந்த பிரைவேட்டைசேஷன் வாட்டர் அந்த பில்லை வந்துட்டு இது பண்ணுது. ஓகேங்களா? அந்த ஒரு அக்ரிமெண்ட் வந்துட்டு அந்த ஒரு கான்ட்ராக்டை வந்துட்டு கேன்சல் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ முனிசிபாலிட்டி வாட்டர் வந்துட்டு பழைய ரேட்டுக்கே வந்து மக்களுக்கு போயிட்டு சேர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? இதுதான் வந்து பொலிவியா வாட்டர் வார். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.